இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை, பாடுகளை தாங்க கிருபையை கொடுக்கும் சிலுவையின் அன்பு. அல்லேலூயா. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மெய்யாகவே அவர் தம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். போதும், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்றார், மெய்யாகவே 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 உங்க பாடுகள் அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார். அல்லேலூயா. உங்க பாடுகளை எல்லாம் என்ன செஞ்சிட்டாரு? ஆமா, எல்லாம் அவர்கிட்ட முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஏன் நான் பாடுகளை தாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன். எப்படி சொல்றாரு? நான் உலகத்தை ஜெயிச்சிட்டேன். மத்தேயு 28 கடைசியில் சொல்றாரு, நான் உலகத்தை என்ன செஞ்சிட்டேன்? எல்லாவற்றையும் ஜெயிச்சிட்டேன், நீங்களும் ஜெயம் கொள்ளும்படியாய். அல்லேலூயா. உபத்திரவங்கள் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய முந்தின பாடுகள் உங்களால் சுமக்க முடியாத, உங்களால் தாங்க முடியாத, உங்களால் கடந்து வர முடியாத, உங்களால் எடுத்துக்கொண்டு வர முடியாத, அது ரொம்ப பாரமான காரியங்கள். அது எல்லாவற்றையும் கர்த்தர் சுமந்து என்ன செஞ்சிட்டார்? தீர்த்துட்டார். இதுக்கப்புறம் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சில பாடுகள் என்ன செய்யும்? அவர் சொன்னார், என்னுடைய சுமை எப்படி இருக்கும்? லகுவாக இருக்கும். அந்த சின்ன சின்ன சுமையாக இருந்தாலும் அது பேர் என்னது? சுமை. அப்படி தானே? 100 கிலோ மூட்டை எடுத்து வச்சாலும் சுமை தான். 100 கிலோ மூட்டையில் இருக்கிற கோணி பையை மட்டும் தூக்கிட்டு போனாலும் சுமை தான். ஆமாம். என்ன அது 100 கிலோ, இது ஒரு 1 கிலோ இருக்கும், அவ்வளோதான். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், உன்னால் தூக்க முடியாத பாரங்கள் நான் சுமந்து தீர்த்து விட்டேன். ஆனால் இப்போ இந்த என்னுடைய காரியங்கள், என்னுடைய பரலோக ராஜ்யத்துக்கு இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற லக்கை நோக்கி அடைவதற்கு சில தடைகள், சில பாரமான காரியங்கள், சில சூழ்நிலைகள், நமக்கு பாரமாக தோன்றுகிற எல்லாவற்றையும் ஆண்டவர் அந்த சுமை லிஸ்ட்டில் கொண்டு வரார், பாடுகள் லிஸ்ட்டில் கொண்டு வரார். ஆண்டவர் சொல்கிறார், இந்த பாடுகளை நீங்கள் தாண்டி வந்தே ஆகணும். அல்லேலூயா. நமக்கு இந்த உலகத்தில் என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு, நிச்சயம் இருக்குது. ஆனால் என்னால் தாங்கக்கூடாத உபத்திரவம் இல்லை. என்னால் தாங்கக்கூடிய உபத்திரவம், என்னால் தாங்கக்கூடிய அந்த அளவு தான் அது என்ன செய்யுது? இருக்கிறது. அல்லேலூயா. பாடுகள் எனக்கு உண்டு, ஆனாலும் ஜெயம். ஆமென். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், அது முதல் இயேசு நாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அல்லேலூயா. இங்கே அவர் ஒரு மறைவான ஒரு சத்தியத்தை அவங்களுக்கு போதிக்கிறார். என்னன்னா, பாடுகள் உண்டு. என்னுடைய வாழ்க்கையில் இப்போ நான் பாடுகளுக்கு நேரம் என்ன செய்கிறேன்? கடந்து போயிட்டு இருக்கிறேன். நான் இனி இந்த பிரதான மூப்பராலும் ஆசாரியராலும் வேதபார இவர்களாம் என்ன செய்யப்பட போகிறேன்? பாடுபட போகிறேன். நான் மறிக்க போகிறேன், என்னை கொலை செய்ய போகிறாங்க எல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு, 3ஆம் நாளில் ஏஞ்சிருவேன். அல்லேலூயா. ஆமென். பாடுகள் உண்டு, ஆனாலும் ஜெயமும் உண்டு. ஆமென். சொல்லுங்களேன். என் வாழ்க்கையில் சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் பாடுகள் உண்டு, ஆனால் அதில் ஜெயமும் உண்டு. ஆமென். பாடுகள் வர்றதுனால நான் சோர்ந்து போகிறதில்லை, அழிந்து போகிறதில்லை, அமுங்கி போக போகிறதில்லை. இந்த பாடுகள் வரும் பொழுது அதில் நான் ஜெயம் எடுக்கிறவனாக மாறப்போகிறேன். அல்லேலூயா. பேதுருவுக்கு பாடுகள் வந்தது, கஷ்டம் வந்தது, அவனுக்கு சோதனை வந்தது, ஆனால் அதில் ஜெயம் எடுக்கிறவனாய் மாறினான். அதிலேயே அமிழ்ந்து போகிறவனாய் அல்ல, அவனை ஆண்டவர் மேலே கொண்டு வருகிறார். அவனுடைய குற்ற உணர்வுகள் அவனை வாதிக்கிறது, ஆனாலும் மனம் கசந்து அழுது என்ன செய்தான்? ஒப்புரவாகி கர்த்தருடைய அவர் 3ஆம் நாள் எழுந்து அவனை என்ன செய்கிறாரு? பார்க்கும்படியாய் வந்து தரிசனம் கொடுக்கிறார். நான் உயிரோடு தான் இருக்கிறேன் பேதுரு, நான் என்ன செய்யலை, மரிச்சு போகலை, நான் உயிரோடு தான் இருக்கிறேன். நான் பாடுபட்டது உண்மைதான், ஆனால் உயிரோடு இருக்கிறது உண்மைதான். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வசனத்தில் அவங்க அந்த சீஷர்களுக்கு சொல்கிற அர்த்தம் என்னென்னா, பாடுகள் உண்டுப்பா, ஆனாலும் ஜெயத்தை என்ன செய்திருக்கிறேன்? வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், பாடுபடுகிறதுனால ஒரே பாடு மட்டும்தான் என்ன செய்ய போகிறேன்? பட போகிறேன் அப்படின்னு சொல்லி அல்ல. பாடுகளுக்குமாக மாத்திரம் என்னை ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை, பாடுகளை அனுபவிப்பது மாத்திரம் என்னுடைய காரியம் அல்ல, நான் ஜெயத்தையும் என்ன செய்திருக்கிறேன்? பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஓயாமல் போய் இந்த முள்ளு குத்துதுன்னு என்ன செய்கிறாரு பவுலே? ஐயா, இந்த முள்ளு மட்டும் என் கிருபை உனக்கு
ஆண்டவர் அழகாக கிருபை உனக்கு போதும்பா, நீ வாடு என்ன செய், வேலையப்பார். அது குத்துதா, குத்தும் போது லேசாக வாங்கிக்க, அப்புறம் என் கிருபை வந்துடும், அப்புறம் என்ன செஞ்சிருவேன், அடுத்த வேலைக்கு நேராக போயிடுவேன். அப்புறம் அப்பவும் குத்தும், அப்புறம் அதுக்கப்புறமும் குத்தும், அப்பவும் கிருபை தான். எல்லா இடத்துலையும் என்னது தான். அல்லேலூயா, ஆமென். குத்தலைன்னா கிருபையை மறந்துடுவோம். ஆமென். ஆனால் ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவர் செம்ம ட்ரிக்ஸ்லாம் வச்சிருக்கிறார். எதை வச்சா இவங்க எங்கே வருவாங்கன்றது அவருக்கு நல்லா. ஆமாம், இந்த கேரம் போர்டில் கட்டடிப்போங்க, இங்கே அடித்தா அது அங்கே போய் என்ன செய்யும். ஆண்டவர் கேரம் போர்டை உட்காந்து விளையாடுறார். இவனுக்கு எங்கே அடித்தா இவன் எங்கே எதை பிடுங்கினா இவன் ஆலயத்துக்கு வருவான். அல்லேலூயா, நல்லா கவனிங்க. நீங்கள் ஆண்டவரை விட்டு வேறு எதையாவது முக்கியத்துவம் படுத்துனீங்கன்னா அதை பிடுங்கிடுவார். ஆமென். அல்லேலூயா, புரிஞ்சவங்க ஆண்டவர் என்ன செய்யுங்க, முதல்ல வைங்க. ஆண்டவர் அதில் ரொம்ப பொசசிவான ஆள். என் பிள்ளை என்னை தவிர வேறு எங்கேயும் என்ன செய்யக்கூடாது. ஆமாம், அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். வேறு எங்கேயாவது போனால், இளையகுமாரன் எங்கே இருந்தா, வேறு எங்கேயாவது போனால் அப்படி போக வேண்டியதுதான். அங்கே போனால் தான் புத்தி வரணும், அங்கே தான் அனுப்புவார். வேறு வழி இல்லைல்ல, புத்தி வரணுமே. இப்போ புத்தி வந்ததுக்கப்புறம் கரெக்டாக வந்தானா, கரெக்டாக வந்துட்டாங்க. ஆனால் என் ஆண்டவரும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டார். வயசானவர் தூரத்தில் இருந்து கண்டுபிடிப்பாரா? எவ்வளோ வயசாக இருந்தாலும் பிள்ளை உருவம் எங்கே இருந்தாலும் என்ன செய்யும், தூரத்தில் அது எவ்வளோ குட்டியோண்டு தெரிஞ்சாலும் பிள்ளை உருவம் என்ன செய்யும், தகப்பனுக்கு தெரியும். அல்லேலூயா, உன் தூரத்தில் வரும்போதே பார்த்து தகப்பன் எதிர்கொண்டு ஓடினாரா. ஆமென். ஏன், அவங்கிட்ட இருக்கிறதெல்லாம் அழுக்கு கந்த குப்பை தான், ஆனால் கிருபை தாங்க ஓடும். ஆமென். அவருடைய கிருபை என்னை தாங்குவதற்கு முன்னாடி வந்து நிற்கும், நான் அவருடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு வெளிப்பட போகிற அந்த மகிமைக்கு என்ன செய்யாது, ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு வர பாடுகள் எல்லாம் அந்த மகிமைக்கு ஒப்பானது. ஆமாம், இந்த இவ்வுலகத்து பாடுகள். ஒரு பாட்டு கூட உண்டு, இக்காலத்து பாடுகள் இனி எப்போதுமே இல்லையே சந்தோஷம்தான். அது ஒரு பாட்டு, ஒரு கிராம பாட்டு, நல்ல பாட்டு. இந்த இப்போ இருக்கிற பாடுகள்லாம் நம்மை மகிமைக்கு கொண்டு போய் சேர்க்க விடாதபடி தடுக்கிற காரியங்களாக என்ன செய்யுது இருக்குது. இதை மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இதை மகிமைக்கு ஒப்பிட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன செஞ்சிடும், அவ்வளோதான், எல்லாம் புஷ்ஷுன்னு போயிடும். இந்த பாடுகளை வச்சு என்ன செய்யக்கூடாது, பரலோக தேவனை கணக்கிடக்கூடாது. இந்த பாடுகளை வச்சு, இந்த பிரச்சனையை வச்சு, இந்த காரியத்தை வச்சு என் தேவன் ஒருவேளை என்னை மறந்தாரோ, அந்த மகிமையிலிருந்து எனக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் விட்டு போயிட்டோ, இல்லை எனக்கு இந்த பாடுகள் மட்டும்தானா, இந்த பாடுகளை பார்த்துட்டாலே நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க. ஆண்டவரை பார்க்குற வரைக்கும் பேதுரு என்ன செய்யலை, தண்ணிக்குள்ளே போகலை. எப்போ சூழ்நிலையை பார்த்தானோ அப்போ தண்ணிக்குள்ளே என்ன செஞ்சிட்டா, போயிட்டான். பாடுகள் எப்போ வருதோ, பாடுகளை பார்க்கும் பொழுது மகிமையை இழந்துருவோம். மகிமையை ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற நன்மையான காரியங்கள் என்ன செஞ்சிருவோம், கண்ணு மறைச்சிரும், பாடுகள் மறைச்சிரும். இந்த கஷ்டத்துடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, நம்மளை ஆண்டவரிடத்திலிருந்து சீக்கிரமாக பிரிச்சிரும். ஒரு திரையை கொண்டு வந்துடும் ஆண்டவருக்கு நமக்கு முன்பதாக. ஆண்டவரை பார்க்க விடாதபடி இந்த கஷ்டங்கள், இந்த சூழ்நிலைகள் ஆண்டவரை விட்டு நம்மளை பிரிக்கிறதுக்கு என்னென்ன காரியம் உண்டோ எல்லாம் என்ன செய்யும், ஆமாம், அப்படியே ஆண்டவர் பக்கம் திரும்பாத அளவுக்கு என்ன செஞ்சிடும், மறைச்சிரும். நல்லா கவனிங்க, பாடுகள் வரும்போது இன்னும் துதிக்கணும். ஆமென். பிரச்சனைகள் வரும்போது இன்னும் துதிக்கணும். ஆண்டவரை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ துதிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த பிரச்சனைகள் என்ன செய்யும், மழை போல் இருக்கிறதெல்லாம் பனி போல உருகுகிறதா இருக்கும். அல்லேலூயா. இந்த பாடுகள் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. ஏன் சொல்கிறேன்னா, இதை நீங்கள் கண்ணு முன்னாடி என்ன செய்யக்கூடாது, பாடுகளை உங்கள் பிரச்சனைகளை கண்ணு முன்னாடி வைக்கவே கூடாது. ஆண்டவர் சங்கீதக்காரன், தீமையை கண் முன்னாடி என்ன செய்ய மாட்டேன், வைக்க மாட்டேன். தீமையை முன்னாடி என்ன செய்யக்கூடாது. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் பிரச்சனையே அல்ல, ஆண்டவர் அதில் ஜெயத்தை கொடுத்துட்டார். நீங்கள் பிரச்சனையாக பார்க்குற எதுவுமே பிரச்சனை அல்ல. அந்த பிரச்சனையில் உங்களுக்கு ஜெயமாக வச்சிருக்கிறார் என்பதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பிரச்சனையாக என்ன செய்ய மாட்டீங்க, நினைக்க மாட்டீங்க. அது ஒரு ப்ராப்ளமாக என்ன செய்ய மாட்டீங்க, கொண்டு வந்து நிறுத்த மாட்டீங்க. ஆண்டவர் இந்த பிரச்சனை தானே, இதை மாற்றிட்டார், இதில் எனக்கு ஆசீர்வாதத்தை. யோபு அப்படி தான் பேசுகிறார். எனக்கு குறித்த காலம் ஒன்று இருக்குது, அந்த காலம் வரும்போது நான் என்ன செஞ்சிடும், இதெல்லாம் மாறிடும்.
தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். அவ்வளவுதான் விசுவாசம். அதுதான் விசுவாசம். எனக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலையை பற்றி அவர் பேசவே இல்லை. நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். இந்த உடம்பை அழுகி நாற்றம் எடுத்து சரீரம் செத்து என் உருகிய நான் பூமிக்குள்ளே போனாலும் என்னை மீண்டும் வெளியே எடுத்து வர நீ போதுமானவர். அவ்வளோதான். அதுதான் நீ தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவருக்கு அர்த்தம். ஆமென். அந்த விசுவாசம் அவரோட இருந்தனால தான் பிரச்சனை என்ன செய்யலை, பார்க்கல. அது குறித்து பேசும்போது கூட ஒரு பெரிய விஷயமா பேசலை. குறித்த நாட்கள் ஒன்று இருக்கிறது, அது வரைக்கும் நான் காத்து இருக்கிறேன், அதுக்கப்புறம் நான் பொன்னாக விளங்குவேன், இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவேன், நான் அதுக்கப்புறம் மேலே எழும்புவேன். இதான் அவருடைய விசுவாசம். நம்முடைய விசுவாசம் அப்படி இருந்தால் பிரச்சனை என்ன செய்ய மாட்டோம், பார்க்க மாட்டோம். என்னுடைய பிரச்சனைகளை அவர் ஏற்கனவே என்ன செஞ்சிட்டார், பார்த்துட்டார். நீங்கள் உங்கள் பிரச்சனையை பார்க்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பிரச்சனை வருன்றது அவருக்கு எப்போவும் என்ன செய்யும், தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, நான் சொல்கிறது ரொம்ப உங்களுக்கு நான் ரொம்ப டீப்பாக பேசிகிட்டு இருக்கிறேன். உங்கள் பிரச்சனை உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுதுன்றது அவருக்கு என்ன செய்யும், தெரியும். அதில் தப்பி செல்லுகிற போக்கையும் அவர் காட்ட வல்லவராக இருந்தார். அல்லேலூயா. அவர் வல்லவர். நம்ம தான் என்ன செய்கிறோம், சில நேரங்களில் அந்த பிரச்சனையை நம்முடைய இஷ்டம் போல் என்ன செய்கிறோம், செய்து பார்த்து சில நேரங்களில் அதில் நம்ம தோற்று போய் திருப்பி அப்புறம் கடைசியாக என்ன செய்கிறோம், ஆண்டவர்கிட்ட வரும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு பிரச்சனை வரும்போது என்பது எனக்கு என்ன செய்யும், முன்னாடியே தெரியும். அந்த பிரச்சனைக்கு நான் போக்க உனக்கு என்ன செஞ்சுருக்கிறேன், வச்சிருக்கிறேன். நீ என்ன சார்ந்துக்கோ, என்ன பிடிச்சிக்கோ, என்னிடத்துல உன்னை முழுதுமாக ஒப்புக்கொடு. ஆமாம், நீ திடன் கொள். நான் உலகத்தில் உன்னோடு கூட உன் இடத்துல இறங்கி வந்து அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு தான் என்ன செஞ்சுருக்கிறேன், மேலே வந்திருக்கிறேன். அதை பார்த்து பயப்படாத, அதை ஏற்கனவே நான் பார்த்துட்டேன், அது ஏற்கனவே சரியாயிடுச்சு, நீ அதில் ஜெயம் எடுக்கிறதுக்கு ஆயத்தமாகின்ற. அல்லேலூயா.